மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் நான் வச்சிருக்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நான் வந்து டாப் அப் பண்ணிட்டே இருப்பேன். எப்பவுமே எப்போ டாப் அப் பண்ணுவேன் அப்படின்னா, அது ஓரளவுக்கு ப்ரைஸ் செட்டிலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுதுன்னா கண்டிப்பாக டாப் அப் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்கலாம்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ப்ளீஸ் அந்த டாப் அப்பை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கணுங்கிறது தான் இந்த பர்ச்சேஸோடைய ஐடியாவே. ஓகேவா? மீன் டைம் மார்க்கெட் வந்து 24,600 டச் பண்ணியிருக்கு. ஸோ இது 800 வரைக்கும் 800 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது அடுத்தது 5000 அதாவது 25,100க்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 150 கம்பெனிக்கு மேலே இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க, Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்ன கம்பெனின்னு பார்த்தோம்னா எல்ஐசி, ட்ரெண்ட், ஹீரோ மோட்டோகார்ப்ஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் லூபின் கூட. ஜியோ பிளாக் ராக் முதல்ல ETF ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிஃப்டி 50. இந்த நிஃப்டி 50 கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாளாக அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னைக்கு ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டு நெகட்டிவ்ல போனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சீசனுக்காக. இந்த சீசன் வந்ததும் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ரேலி கொஞ்சம் எடுக்கும் அப்படிங்கிறது. பட் நிஃப்டி 50ல ETF கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு சரின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இன்னைக்கு என்ன நம்ம போடுறோமோ ஹார்ட்லி அது வந்து 2 டைம்ஸ் ஆகுறது இல்லை 2.5 டைம்ஸ் ஆகுறது பெரிய விஷயம். ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா மினிமம் 4 to 5 டைம்ஸ் ஆகணும். ஒரு ஸ்டாக்னா அது இன்னைக்கு நம்ம 10 ரூபாய்க்கு பார்க்குறோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும் 50 ரூபா இருக்கணும் மினிமம். அந்த ரேஞ்ச் இருக்குதுன்னா ஓகே. 50 ரூபாங்கிறதுலாம் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். அதோட அதிகமான நிறைய ஸ்டாக்ஸ் போயிருக்கும். பட் ஆவரேஜாக நம்ம ஒன்று கூட குறையும் இருக்கும் இல்லையா? அப்போ 50 ரூபா போகணும். ஆனால் இந்த கேஸில் என்ன நான் கெஸ் பண்ணுறதை சொல்கிறேன். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிற இதே கம்பெனி 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா போனால் பெரிய விஷயம் நான் சொல்றேன் பார்த்து. ஏன்னா நிஃப்டி 2 டைம்ஸ் வளரணும் அதுக்கு ஈக்குவலா. அப்போ 2 டைம்ஸ் வளருமானா போன 10 வருஷத்துல நிஃப்டி என்ன வளர்ந்துருக்குன்னு போய் பாருங்க. அதோடைய growth தான் உங்களுக்கு மேபி இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ எனிவே என்னோட ஐடியாவை சொல்றேன். இந்த 10 ரூபாய் NFOங்கிறது இது எவ்வளோ மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் மே ரீச் அரௌண்ட் 25 to 30 rupees. அதுவும் டிவிடெண்ட் இல்லாமல். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட். நமக்கு வந்து வார் ரூம் வர 16ஆம் தேதி மார்னிங் 9 o'clock நமக்கு வார் ரூம் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிற விருப்பறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மீன் டைம் உங்களுக்கு ஸ்க்ரோலர் ஓடுது இல்லையா? ஸ்க்ரோலரில் நான் இப்போ என்ன வச்சிருக்கேன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்கிற சில நிறுவனங்களை நான் இந்த ஸ்க்ரோலரில் வச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரோலரில் நீங்கள் ப்ளூ கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், க்ரீன் கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கிரீனில் கொஞ்சம் அதிகமாக கன்சிடர் பண்ணுங்க, ப்ளூவில் கொஞ்சம் கம்மியாக கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் கூட ப்ளூவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு கிரீனில் வந்து இன்னுமே நம்ம பெட்டராக கன்சிடர் பண்ணலாம். இவ்வளோதான். இதுக்காக நான் இங்கே இந்த ஸ்க்ரோலரில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ நான் அந்த ஸ்க்ரோலர்லேருந்து என்ன எடுக்க போகிறேன்னா, கவனிக்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிரீனில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை இன்னைக்கு கன்சிடர் பண்ணும். ப்ளூலையும் கன்சிடர் பண்ண தப்பு கிடையாது. நான் இன்னைக்கு கிரீனில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணேன். இது எல்லாமே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற லிஸ்ட் மட்டும் தான் வரும். உங்களுக்கு வேற இருந்தால் வேற வரும், எனக்கு வேற இருந்தால் வேற வரும். ஓகே. இப்போ என் கண்ணெதிர்க்கு என்ன தெரியுதுன்னா, எஸ் தங்கமயில் 5109 ரூபா கிரீன்ல தெரியுது. பட் தங்கமயில் 5109 ரூபானாலும் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நேத்திக்கு 31 ஸ்டாக்ஸ் இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே நீங்க 18 ஸ்டாக்கு ஒரு ரேட்லையும் இன்னொன்று 13 ஸ்டாக் என்கிட்ட வந்து 100 அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. ஸோ நான் 100 ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட டோட்டல் ஸ்டாக் தங்கமயில் 100 ஸ்டாக்ஸ் இருக்கு இதில். இந்த கேஸில் அடுத்தது நம்ம கவனிச்சோம்னா டேட்டா பேட்டர்ன் அப்படிங்கிறது 4389 ரூபாங்கிற ரேட்டில் உங்களுக்கு எனக்கு கிரீனில் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கம்பெனியுடைய சார்ட்டை கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட போன ஒரு வருஷத்துல மட்டும் 61% growth இருக்கக்கூடிய இந்த டேட்டா பேட்டர் இன்னைக்கு 4338 நம்ம பார்த்தோம். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா 50,000 per week அப்படின்னு வச்சிருப்போம். அதில் 3 ஸ்டாக்ஸ் தான் நம்மளால இங்கே கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது எனக்கு நம்ம ஸ்க்ரோலரில் தெரியுது லூபின் 2418 ரூபாங்கிற மாதிரி காட்டுது. லாஸ்ட் 1 இயர்க்கான growth எடுத்து பார்க்கும்போது 28% இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் சொல்கிறேன். நான் எப்பவுமே ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்து வாங்க மாட்டேன். மீன் டைம் ஃபண்டமெண்டலோட க்ரோத்தும் பார்ப்பேன். இதுவும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது டிப்ஸ் மியூசிக். எஸ், டிப்ஸ் மியூசிக் 662 ரூபா 63 ரூபாங்கிற மாதிரி எனக்கு கிரீனில் காட்டுது. இது கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக. இன்னைக்கு நான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை என்ன பண்ண போறேன்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்பெனியோடைய சார்ட் லாஸ்ட் 1 இயர் மட்டும் பார்த்தா பெருசாக ஒன்றும் growth இல்லை. வெறும் 10% 10.25% அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 12,000 ரூபாய் அரௌண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான் இல்லையா? ஸோ நாம அப்படி கன்சிடர் பண்ணும்போது 12,000 ரூபாய் ஓவர். இப்போ அடுத்த கம்பெனி எஸ்
லாஸ்ட் டைம் கூட நம்ம வாங்கியிருந்தோம் க்ரோங்கிற இந்த ஸ்டாக்கு ₹192. இது வந்து லிஸ்ட் ஆனது ₹150 லிஸ்ட் ஆச்சு. இப்போ ₹192 கான்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ₹220 மேலே போன ஸ்டாக் தான் இது. ஸோ என் கணக்கு இப்போ தெரியறது இந்த கம்பெனி க்ரீனில் இருக்குது, இது இன்னுமே பெட்டராக போகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால டோட்டலாக என்கிட்ட க்ரோ மட்டுமே 200 ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு 50 ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டாக் லிஸ்ட் ஆன தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ % க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 70% க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா, 70% க்ரோத்தை இருக்குது. எனிவே நம்ம இப்போ ஒரு 50 ஸ்டாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தங்கமயில் நான் 31 ஸ்டாக் வந்து நேர்த்திக்கு, அதாவது 5ஆம் தேதி ஆகஸ்ட் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது ஒன்று. அது ஏன்னா கொஞ்சம் கம்மியாக கிடச்சி 4775 875 அந்த ரேஞ்சு கிடச்சதுனால நான் கொஞ்சம் பெட்டராகவே நேர்த்தியை கன்சிடர் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம பண்ணது டேட்டா பேட்டர்ன் ஒரு 3, லூப்பின் ஒரு 5, டிப்ஸ் மியூசிக் ஒரு 20, க்ரோ ஒரு 50. இது நம்மளுடைய இன்னைக்கான கன்சிடரேஷன். இதுதான் இன்னைக்கான கன்சிடரேஷன். நீங்கள் அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எடுத்து வைக்கிறது, நான் சொல்லுவேன் மாதத்துக்கு நான் ₹20,000 தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா அந்த 20,000 4ஆக பிரிச்சிங்க. 5000 5000 5000 வாரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை என்னால் வந்து ₹10,000 தான் எடுத்து வைக்க முடியும்னா கூட ஒரு 3000 2000ன்னு வாரம் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நான் பெருசாக பண்ணுறாங்கிறதா நீங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்றும் பெரிய பணம் இல்லை, அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் அதை விட்டுருங்க. உங்களால் என்ன முடியுமோ ப்ளீஸ் அதை மாதம் எடுத்து வச்சு அதை வாரத்தில் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணுறது ஃபார் பெட்டர் ஐடியான்னு நான் சொல்கிறேன். ஸோ எனிவே ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன். கம்யூனிட்டியில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிங்க. கம்யூனிட்டிங்கிறது இன்னும் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள நம்ம எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தோம்னா லாங் டேர்முக்கு நமக்கு நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், மற்றவங்களோட கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கவுண்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது எது சரி எது தவறுங்கிறது நம்ம உடனே புரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம கம்யூனிட்டியில் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கரெக்டாக? ஸோ இது வரைக்கும் நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.